அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட செய்திகளை எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த கைதினுடைய பின்னணியில் அரசியல் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் பலர் கூறுவார்கள் இந்த கைது எப்பயோ நடந்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்த அட்டூழியங்கள். சமீபத்தில் கூட நான் சில செய்திகளை பார்த்திருந்தேன். EPDP அந்த உறுப்பினர்கள் எவ்வாறு கொலை செய்துவிட்டு விடுதலை புலிகள் மீது பழி போட்டார்கள் என்ற விடயங்கள் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உலக பாதாள குழுவுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பினால் தான் இந்த கைது நடைபெற்றது என்ற செய்திகளையும் நான் பார்த்திருந்தேன். நீங்கள் கூறுங்கள், என்ன காரணத்துக்காக இவர் இந்த கைது, இந்த கைதினுடைய பின்னணி என்ன என்றதை கூறுங்கள். உண்மைதான். ஏனென்று சொன்னால் டாக்டர் தேவானந்தாவின் கைதை பொறுத்தவரையில் இந்த பாதாள உலக குழுவான மதுருங்கா மகேஷ் என்று கூறுவது அவருக்கு தனது கைத்துப்பாக்கியை கொடுத்ததாக கூறப்பட்டிருந்தாலும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு பூகோள அரசியல் நிலை இருப்பது தெளிவாக தெரிகின்றது. இது எங்கு ஆரம்பித்தது என்று சொன்னால், இப்ப இந்தியாவுக்கு, அதாவது அமெரிக்காவுடனான இலங்கையின் உறவுகள் வலுப்பட்டு கொண்டு வருகின்றது. அமெரிக்காவின் விமானங்கள் பலாலியில் தரையிறங்கியது. அதற்கு பின்னர் இந்த மீனவர் போராட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. மீனவர் போராட்டத்தில் இந்திய துணை தூதரகத்தை அகற்றுவதாக ஒரு குரல் ஒலித்திருந்தது. அந்த குரல் ஒலித்த பிற்பாடு அங்கு EPDP கட்சியினர் அடுத்த நாளே அங்கு கூட்டமாக சென்று மன்னிப்பு கோரியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது EPDP கட்சியினால் வழிநடத்தப்பட்ட 4 மீனவர் சங்க தலைவர்களும் மன்னிப்பு கேட்டிருந்தார்கள். இதுதான் இலங்கை இந்த முதலாவது ஒரு குண்டாக இருக்கலாம். என்றால் யார் யார் இந்தியாவுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிவதற்காக போடப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இருக்கலாம். இப்ப என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஜெய்சங்கர் வந்திருந்தார். ஜெய்சங்கர் வரும்போது முதலில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், சீனாவின் 3வது மட்ட தலைவர் ஒருவர் அவசரமாக வருகிறார் என்றுதான் போடப்பட்டிருந்தது. அவர் சீனாவின் அரசு தலைவர், பிரதமருக்கு அடுத்த நிலை. அவர் வருவதாக கூறப்பட்டிருந்த போது அவருக்கு முன்னதாகவே இந்தியா ஜெய்சங்கரை அனுப்பியிருந்தது. ஜெய்சங்கர் அங்கு வெளிவார அமைச்சராக வரவில்லை, நரேந்திர மோடியின் சிறப்பு தூதுவர், அதற்கும் மேலாகத்தான் வந்தார். அப்ப திடீரென்றுதான் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அனுரா குமார ஜெய்சங்கர் வராரு, இவங்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் ஓடி பிடிச்சு அனுரா குமார ஷெடியூல்களை பார்த்து, டயரியை பார்த்து நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இருந்தார்கள். அப்ப திடீரென்று வந்திறங்கியவர் $450 மில்லியன் வந்திறங்கினார். இவர் வந்திறங்கியது சீனாவின் 3ஆம் நிலை தலைவர் வரவை மழுங்கடிப்பதற்காகத்தான். ஆனால் சீனா என்ன செய்தது என்று சொன்னால், என்றால் அதற்கு பிறகு சீனாவின் உயர்மட்ட தூதுக்குழு ஜெய்சங்கர் இங்கு இருந்து சென்ற போது சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் ஜிசாங் தன்னாட்சி பிராந்தியத்தின் CCP குழுவின் செயலாளருமான வாங் ஜுன்செங் தலைமையிலான சீன மக்கள் குடியரசின் உயர்மட்ட குழு ஒன்று அங்க வந்திருந்தது. அவங்க சங்கரிலா கொட்டையில ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அதில் பலரை அழைத்திருந்தார்கள். அப்போது ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி என்னென்று சொன்னால், உங்கள்கிட்ட 3ஆம் நிலை தலைவர் வருவதாக கூறியிருந்தார்கள், ஆனால் ஏன் கீழ்மட்ட தலைவர் இப்போது வந்திருக்கிறார்? இப்ப அவங்க சொன்னாங்க, மீடியா செய்திதான் கூறுறவரையே நாங்கள் அப்படி கூறவில்லையே. அப்ப இவர் சொன்னார்கள், அதை நம்பித்தானே ஜெய்சங்கர் வந்தார் என்ற. அதில் சீன தூதுவர் சிரிச்சு விட்டு சொன்னாராம், இந்தியாவின் புலனாய்வுத்துறை சமூக வலைத்தளங்களை நம்பித்தானே இருக்கிறது என்று. அதில் சென்றவர் சொன்னார், அந்த டின்னரில் இருந்தவர் சொன்னார், இப்படித்தான் அங்கு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது இந்த ஜெய்சங்கரால் கொடுக்கப்பட்ட இந்த 450 மில்லியனும் கூட இலங்கைக்கு இப்போதைக்கு கிடைக்காது என்ற ஒரு நிலையாகத்தான் இருப்பதாகவும் கூறியிருந்தார். அப்ப இதில் நான் வருகிறேன், டாக்டர்ஸ் கதை இங்கு வருகிறது. அப்ப ஜெய்சங்கர் வந்த போது இப்ப கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகள் ஒன்றை கூறியிருந்தது, தமிழ் கட்சிகள் போய் புலனாய்வுத்துறை அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது
மன்னார்ல 40 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாகவும், சீனாவும் பாகிஸ்தானும் வந்து வடக்கு கிழக்கு மன்னார் மற்ற தீவு பகுதிகளில் ஊடுருவி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்போது கொழும்பு வட்டாரங்கள் கேட்கின்றது, இது இலங்கையின் இறையாண்மை தொடர்பான பிரச்சனை, இதனை தமிழ் குழுக்களுக்கு இந்த அறிக்கையை தயாரித்து கொடுத்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி. அடுத்ததாக அவங்க போட்டிருக்கிறார்கள், தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக பேசாது இந்தியாவின் புலனாய்வு துறையாக இவர்கள் ஏன் செயற்பட்டார்கள்? அது நான் அந்த ஆங்கில பத்திரிகை அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறது. தமிழர்கள் பிரச்சனை ஒன்றும் அங்கு பேசப்படவில்லை. பழமையாக நீங்கள் கேட்பீர்கள், கேட்கும் பொழுது விமர்சனங்கள் வரும். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறுவது தெற்கிலங்கையில் இருக்கின்ற ஆங்கில பத்திரிகை கேட்டிருக்கிறார், உங்கள் சார்பாக கேட்டிருப்பது போல் தெரிகிறது. கூறுங்கள். சத்தியமா கடந்த வாரம் நாங்கள் இதை கதைச்சது, அது நாங்கள் கதைச்சது அப்படியே சண்டே டைம்ஸ் போட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்டோமோ, ஏன் தமிழற்ற அதே கேள்வியை அவனும் கேட்டிருக்கிறான். நீங்கள் போய் இதை கதைத்திருக்கிறீர்கள். அப்போ இப்ப என்னன்னா, இலங்கைக்கு இப்போது ஒரு பயம் இருக்கின்றது, தனது ஆட்சியை எந்த முறையால் கவுக்கலாம். இப்ப இந்தியா ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது இந்த ஒட்டுக்குழுக்களை வைத்துத்தான் செய்வார்கள். 1988 ஆண்டு புலட்டின் ஊடாக மாலதீவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். 2019 ஆண்டு பிள்ளையான் குழுவை பயன்படுத்தி கோத்தபாயாவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப இந்தியா இந்த ஒட்டுக்குழுக்களை தான் பயன்படுத்துகிறது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தடவை பயன்படுத்திய ஒட்டுக்குழுவை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. இனி டக்ளஸை பயன்படுத்தலாம் என்று சொன்னால், இப்போது அவர் தான் ஒரு மறுசீரமைப்பை தனது கட்சிக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஓடோடி போய் இந்திய தூதரகத்தில் அந்த மீனவர் போராட்டத்தில் இந்திய தூதரகத்தை அகற்ற வேண்டும் என்றது முதலில் ஓடிப்போய் சென்று சந்தித்த கட்சியின் டக்ளஸ் என்ற கட்சி. 4 பேர் அங்கு இந்திய தூதரிடம் பணத்தையும் எடுத்து போட்டிருக்கிறார்கள். எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த துப்பாக்கி விவகாரம் 2019 ஆண்டே சிஐடி கண்டுபிடித்து விட்டது. அன்றுகுமார திசாநாயக்கா பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடத்துக்கு பிறகு அதை தூக்கினார்கள் என்று சொன்னால், அது இது இதற்கும் மற்றது ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்கிறார். முதலில் விசாரணைக்கு வருமாறு அழைத்திருந்தார்கள், இவர் போகவில்லை, தனக்கு மருத்துவ காரணங்களை காட்டி. அதற்கு பிறகு அழைத்த போதும் இவர் சும்மா போய் ஒரு தவணை கேட்டு விட்டு வருவதற்குத்தான் போனார். அதுக்குள்ள காதுக்குள் இயர்போனையும் ஹெட்போனையும் மாட்டிக்கொண்டு பாட்டும் கேட்டுக்கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அவங்க ரெடியாக இவர் அப்படியே தூக்கி ஜெயிலுக்கு போடுறதுக்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த புலனாய்வுத்துறை அறிக்கையும் இல்லை, அவங்க என்ன நோக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது 9ஆம் தேதி வரையிலும் விளக்கமறியல் கொடுத்தாலும் ரணில் தலைமையிலான ஒரு குழு ஒன்று அவசரமாக கூடியிருக்கிறது, டக்ளஸை எவ்வாறு வெளியில் எடுப்பது. அதன் பின்னணியில் இந்தியா இருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப இந்த அழுத்தங்களுக்கு ஜேவிபிக்கும் கொஞ்சம் அழுத்தம் இருப்பதால் இப்போதைக்கு டக்ளஸ் மீது பிடிஏ போன்ற தீவிர இதுகளை போடாமல் ஒரு சாதாரண வழக்கினூடாக முதலில் அவரை ஒரு பெயில் வழங்குவதற்கு என்பிபியும் சாதகமான முடிவை எடுக்கலாம் என்று உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. இன்னும் தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் ரணில் தலைமையிலான பலர், நாமல் ரணில் தலைமையிலான பெருமளவான அரசியல் கட்சிகள் சுமந்திரனையும் தொடர்பு கொண்டதாகவும், அதே நேரம் தமிழரசு கட்சியின் CVK சிவஞானத்தையும் தொடர்பு கொண்டதாகவும் அவர்களும் இதுக்கு, ஆனால் சுமந்திரன் இதற்குள் வரவில்லை. ஏனென்றால் தமிழரசு கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்பதால், வேணுமென்றால் நான் வேறு லோயர் மேலே தருகிறேன், நான் இந்த வழக்கை நான் எடுக்கப் போவதில்லை என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்கா, நாமல் ராஜபக்சா போன்ற குழுவினரின் இந்த அழுத்தம் காரணமாக சில சமயங்களில் அவர் விடுவிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் விடுவிக்கப்பட்டாலும் இலங்கையின் அந்த பிடிக்கில் தான் இருப்பார் என்று சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆதாரங்களை அவர்கள் சேகரித்து விட்டார். கேள்விகள் இருக்கிறது. அதாவது ஒன்று, இப்ப நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவை இந்தியா பயன்படுத்தலாம் என்று நீங்கள் கூறும்பொழுது, எவ்வாறு இந்தியா டக்ளஸ் தேவானந்தை கையாள முடியும்? இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 80% டக்ளஸ் தேவானந்தாவுடைய EPDP அவர்கள் இந்த தலையாட்டிகளாக செயல்பட்டதும், இராணுவத்தோடு செயல்பட்டதும், கொலை செய்துவிட்டு விடுதலை புலிகள் மீது பழி போட்ட இந்த விடயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, ஒரு பலமில்லாத அமைப்பை எவ்வாறு இந்தியா இதை பயன்படுத்தி அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? உண்மையில் மக்கள்
பலம் இருக்க போவதில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த நாசகார வேலைகளை செய்வதற்குரிய பலம் இருக்கின்றது. குண்டு வெடிப்புகளை மேற்கொள்வது. அடுத்தது இப்ப பிள்ளையானை பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். பிள்ளையாண்ட குழு மட்டும் செய்யவில்லை, இப்ப இலங்கை இராணுவத்தில இருந்த ஒரு பிரிவினரும் இணைந்து தான் இதை செய்திருந்தார்கள். அதற்கு இந்தியாவில் இருக்கின்ற கேரளத்திலிருந்தும் ISIS உதவியதாக எல்லாம் கூறப்பட்டிருந்தது. அப்போ இது ஒரு வலையமைப்பு, ஒரு கொஞ்சம் பேர் காணும், இதற்கு ஒரு பெருமளவான ஆக்கள் தேவையில்லை. அடுத்தது இவருக்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற பாதாள உலக குழுக்களுடனும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்ப பாதாள உலக குழுவினருடன் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றால் அதில் இருக்கின்ற இராணுவத்தினருடனும் இவர்களுக்கான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்திய இராணுவத்தின் பிரிவும் வந்தது இலங்கைக்கு, அமெரிக்காவும் வந்தது. இப்ப தென்னிலங்கையில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்க படையினர் இறங்கிய போது அவர்கள் நேரடியாகவே ஜீப்பில் வெளியேறி விட்டார்கள் விமான நிலையத்தில் இருந்து. குடிவரவு திணைக்களம் பதிவுகளை மேற்கொள்ளவில்லை. அப்ப எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் திரும்பி போனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அதே போல இந்திய படையினரும் வந்த போதும் அவர்கள் நேரடியாக களமுனைகளுக்கு கொண்டு போய் இறக்கிவிட்டார்கள். இவர்கள் பதிவு செய்யவில்லை. அப்ப 2 ஹெலிகாப்டர்லாம் திரும்பி போனது, மிச்ச பேர் எத்தனை பேர் என்று தெரியாது. அப்ப இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்திய புலனாய்வுத்துறையினர் உள்ளுக்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிஸ், பிளானிங், எக்ஸிக்யூட் பண்றது, அதுகளைத்தான் வடிவமைப்பார்கள். ஆயுதங்களை கொண்டு வருவது, கொடுப்பது. அதை செய்வதற்கு உள்ளூரில் கொஞ்சம் பேர் தேவை. அந்த உள்ளூரில் யார் இருக்கலாம் என்றால், இப்ப இவர்களுக்கு இப்ப டக்ளஸை கைது செய்வதன் ஊடாக இந்த பாதாள குஸ்திகள் இவர்கள் யாருடன் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறியலாம். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு என்ன பிரச்சனை, அவர் வந்தது ஏனென்றால் புதிதாக வந்த அரசு, இராணுவத்தை கூட அவர் நம்பவில்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் அவர் யாழ்ப்பாணம் சென்ற போது ஆணரவு முகாமுக்கு கூட அறிவிக்கவில்லை. கிளிநொச்சி தாண்டிய பிறகுதான் ஆணரவுக்கு சொன்னாங்க பிரசிடன்ட் கிராஸ் பண்ண போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு இராணுவத்தை கூட நம்ப முடியாது. ஏன்னா UNP இராணுவம், மஹிந்த கோத்தபாயாண்ட படையணி, கஜபா ரெஜிமெண்ட் கோத்தபாயாண்ட படையணி, சிங்க ரெஜிமெண்ட் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவானது. அது பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டது. அப்ப அதற்குள் இனி இவர்களின் ஆக்களை புகுத்தும் வரையிலும் நம்ப முடியாது. என்றால் இதுகளைத்தான் கய பண்ணுவாங்க. இப்ப நாங்கள் முதல் கலைக்கும் போது கழிச்சோம், பங்களாதேசில் பிரதமரை சுட்டுக் கொண்டது இராணுவம். அப்படி அதுக்கு முதல் சுட்டுக் கொண்டதும் இராணுவம். அப்ப இராணுவத்தை வைத்துத்தான் இதை செய்வார்கள். அவர் என்றால் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் தான் இதுக்கு தேவை. புதிதாக ஒருத்தரை பயிற்சி பெற்று கொண்டு வர மாட்டார்கள். இப்ப டக்ளஸ் போன்றவர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள், அங்கு இருப்பவர்கள், களநிலைமை தெரிந்தவர்கள், உள்ளூர தொடர்புகளை வளர்த்து கொண்டிருப்பவர்கள். அப்ப இவர்களை இந்த புலனாய்வுத்துறையினை பயன்படுத்துவது இலகுவான. எனவேதான் இலங்கை அரசு தன்னை பாதுகாப்பதற்கு, ஏனென்றால் இப்போ ஒரு இறுகி கொண்டு வர, இப்ப சோமாலிலாந்து மாதிரி கிட்டத்தட்ட இலங்கையின் நிலைமையும் இறுகி கொண்டு வருகிறது. அப்ப ஒரு பூகோள அரசியல் நெருக்கடிக்கு நிற்கும் போது இவ்வாறான தனக்கு யார் எதிராக வருவார்கள் என்பதை அவர்கள் கணித்து அகற்றுகிறார்கள். நீங்கள் இந்த பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் மோடி அவர்களுடைய ஒரு சிறப்பு தூதுவராக வந்தார். வரும்பொழுது அவர் 450 மில்லியனோடு வந்திருந்தார். இந்த தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு உதவி வழங்குவதற்காக வந்திருந்தார் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது தமிழ் கட்சிகளை சந்தித்திருக்கிறார். நீங்கள் கூறியது சரி. அதாவது அந்த நாட்டில் அனர்த்தம் நடந்திருக்கிறது, தமிழர் தாயத்தில் அனர்த்தம் நடந்திருக்கின்ற அந்த விடயங்களை பேசாமல் வேறு விடயங்களை பேசினார்கள் என்று நீங்கள் கடந்த வாரம் கூட கூறினீர்கள். அப்பொழுது குறிப்பாக மீனவர்கள் விவகாரத்தை தன்னும் கேட்டிருக்கலாமே. நீங்கள் கூறினீர்கள் கடந்த வாரம் கூறும்பொழுது கொண்டு வந்த 450 மில்லியனில் எவ்வளவு தமிழர்களுடைய நிதி அங்கே இருக்கிறதோ தெரியவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். சிந்தித்து பார்த்தேன், உண்மைதான். அதன் நூலாக வந்த வளம், அதனால் கிடைத்த நிதி எவ்வளவு என்று எங்களால் கூற முடியாது. இருந்தாலும் நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியது ஞாபகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுடைய GDP-யில் 2% இருக்கலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். எங்களுடைய தமிழ் தரப்பினர்கள் சந்தித்த பொழுது நீங்கள் கூறினீர்கள் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக இவர்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள்? ஏன் இவர்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது யாராவது சொல்லுவதைத்தான் இந்த அரசியல்வாதிகள் நடத்த முடியுமே, சுயமாக சிந்தித்து அந்த நாட்டினுடைய மக்கள், அந்த மண், அதை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தோடு செயல்பட வேண்டும் என்று அவ்வாறான ஒரு நிலைமை இல்லையா? உண்மைதான். இப்போ நீங்கள் ஒரு செய்தி பார்த்திருக்கலாம். உள்ளக விளையாட்டு அரங்கை ஓல்பாக்கில் கட்டுவதற்கு வந்த நிதி, அதில் வந்த இழுபறி காரணமாக திரும்பி போகிறது என்று 165 மில்லியன் ரூபாய்கள். பாலங்கள், ரோட்டுகளை புனரமைக்க வந்த 25 கோடி
திரும்பி போகிறது. 2 செய்திகளையும் இந்த வாரம் நான் பார்த்தேன். நீங்கள் ஓல்பாக்கில் அதுக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் யார்? சரி, அது ஒரு தமிழ் மக்களுக்கு வேண்டப்பட்ட பிரதேசம் என்று சொன்னால் மாற்று இடம் இல்லையா நீங்கள் கட்டுவதற்கு? சரி, அந்த வேலையில் ரோட்டுக்கு வந்த வீதிகளை புனரமைக்க வந்த நிதி திரும்பி போகிறது. அந்த வேலைகள் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் புலனாய்வுத்துறை தகவலை தயாரிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது உங்களுக்கு. அப்ப இந்த நிதி திரும்பி போறதுக்கு யார் பொறுப்பு? அப்ப அவன் கொழும்பு பத்திரிகை காரித்து போறான் என்றால் இந்த தமிழ் மக்கள் பிரச்சனையை நீ போய் கதைக்கலாங்க. இந்திய புலனாய்வுத்துறைக்கு தெரியும் தான், இந்தியா ஒரு மிகப்பெரிய தேசம். பாகிஸ்தான்காரன் 40 பேர் மன்னார்ல நிக்கிறேன், அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரியாதான்னு சொன்னால் அது இந்தியாவில் தோல்வியா இருக்கலாம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2-3 வருஷத்துக்கு முதல் இந்திய தூதுவர் மன்னார்ல ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையிலே ஒரு திட்டி இருக்கின்றது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பிரதேசத்துக்கு இந்திய தூதுவர் போக வேண்டும் என்று இந்திய கடற்படையினர் கேட்டார்கள். கடற்படையினர் கொண்டு போட்டு அரவாசி வழியில் சொன்னார்கள், கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது, போக முடியாது, திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுக்கு அடுத்த வருடம் சீன தூதுவர் போனார். சீன தூதுவர் அங்கு போய் இறங்கிட்டு வந்துட்டார். பிறகு இந்த வருடம் இந்த 40 பாகிஸ்தானியர்கள் கட்டிட வேலைகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் சட்டபூர்வமாக தான் வந்திருக்கிறார். அவர்களுடைய வீசாவும் இருக்கின்றது என்று கூறுகிறார். மன்னாரில் தங்கியிருக்கிறார். அவர்கள் தாங்களாகவே படகை எடுத்துக்கொண்டு அந்த திட்டிக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இடையில் அனுமதி இல்லாதால் இலங்கை அரசு அதை மறைத்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டது என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கிறது, அது வேறு விடயம். உண்மையா நடக்கிறது, அது வேறு விடயம். ஆனால் அது இந்தியாவின் புலனாய்வுத்துறை, இந்தியாவின் ரோ மிகப்பெரிய ஒரு புலனாய்வுத்துறை, இலங்கையின் புலனாய்வுத்துறை இருக்கிறது. உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? உங்களோட மக்கள் வேலை எதுவும் கலைச்சிக்கிறீர்களோ? இந்த நிதிகள் திரும்பி போறதை பயன்படுத்தினீர்களோ? அங்கு கட்டுமானத்தை செய்தீர்களோ? அந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக எதுவும் பேசினீர்களோ? தரவுகளை ஏதாவது கொடுத்தீர்களோ? போனோன்னு என்ன 13 சுயாட்சி, மற்றது என்ன கொஞ்சம் வச்சுக்காங்க, பெடரல் 13 UN மனித உரிமை மீறல், போர்க்குட், அது இருக்கு எல்லாத்திலும். அதை சொன்னா அவன் வாரவனுக்கு தான் என்ன செய்யறது அவனுக்கு தெரியாது. உங்களோட பிரச்சனை உலக பிரச்சனை. நீங்கள் இவ்வளவு கதைக்கு இருக்கு. மக்களுக்கு ஒரு பொருளாதார உதவி, உடைஞ்ச குளங்கள் கட்டப்பட வேண்டும், விவசாயம் மறுசீரமைக்கப்பட வேண்டும், போக்குவரத்து வசதிகள், தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிறது. இந்தியா இவ்வளவு மருந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது. விவசாயத்தை இந்தியா இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது. சொட்டு நீர்ல கரும்பு உற்பத்தியை செய்கின்றது. அதெல்லாம் கதைச்சிருக்கலாமே. நீங்கள் வடக்கு இதை தாங்கோ, வடக்கு கதை தாங்கோ, எங்களை மக்களுக்கு தொழில்நுட்பத்தை பழக்குங்கோ, GPS மீன்பிடி விவரங்களை வழங்குங்கோ. இது உங்களுக்கு அது ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ரோபில சேருங்கோ, பிரச்சனை. உங்களை தமிழ் மக்கள் எல்லோருமா சேர்ந்து அடுத்த முறை அரசியல் இந்தியே இல்லை அவ்வளவு பேரையும் அகற்றி நாங்களே விண்ணப்பம் போட்டு ரோபில சேர்த்து விடலாம். இங்க இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னா அவங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் பலியை கொண்டு வந்து வச்சு நாங்கள் டோர்ச்சர் பண்ற மாதிரி அவங்களை. நீங்கள் அரசியல் செய்ய அரசியலே தெரியாதவனை கொண்டு வந்து வச்சு நீங்கள் அரசியல் செய்ய நடிச்சு அது சில போல இன்கிரபிளையாயும் இருக்கலாம். இப்போ அடுத்த முறை கட்டாயம் எல்லாத்தையும் அதிலேருந்து அகற்றி இந்திய எம்பசியில ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ரோ அதிகாரிகளாக சேர்த்து விட்டால் அது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவங்களுக்கு சில வேலை அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குமோ சரியா? கூறும் பொழுது முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்தியாவினுடைய இந்த அணுகுமுறை தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் கூறுவது டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக நீங்கள் பொழுது கூறும் பொழுது, தமிழ் கட்சிகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இந்தியாவுடைய அணுகுமுறை தொடர்பாக இந்தியாவினுடைய வகைபாகம் எவ்வாறு இருக்கிறது? இந்தியாவும் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இப்ப இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு சிக்கி இருக்கிறது. நேபாளம் போய்விட்டது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்தியா மோடியின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்று சொல்றது, அது 2008ஆம் ஆண்டு இந்தியா உருவாக்கியது. இதைத்தான் மோடி விஸ்தரித்துக் கொண்டு வருகிறார். இந்த பாலிசியில இருக்கிற நாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாளம், பங்களாதேசம், மாலத்தீவு, இலங்கை, மியான்மர். இதில் நேபாளம் போட்டுது, பங்களாதேசம் போட்டுது, மாலத்தீவு போட்டுது, பூட்டான் அது சிறிய, அதுல பெரியது இல்லை. ஆப்கானிஸ்தானை நம்ப முடியாது, அது எந்த நேரம் யாரோட நிற்கும். மியான்மர் அது ஒரு போருக்குள்ள இருக்கிற நாடு. அப்ப இலங்கையிட்ட இந்தியாட்ட எஞ்சி இருக்கிறது ஒன்றே இலங்கை மட்டும்தான் என்று சொன்னால்
இது இந்தியான்ற பயங்கர தோல்வியான ஒரு நிலையாக இருக்கின்றது. என்று சொன்னால் பங்களாதேசம், அதாவது 1987 இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்தபோது இந்தியா அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய வல்லரசாக போற்றப்பட்டது. ஏனென்று சொன்னால் 71 பாகிஸ்தான் போர்ல பங்களாதேசத்தை வென்று எடுத்தது. ஆனால் 2025 இழந்து விட்டது பாகிஸ்தானம் மீண்டும். இப்போது அந்த பாகிஸ்தான் சண்டையில் கூட, வான்போரில் கூட இந்தியா அந்த படை சமநிலையை இழந்து விட்டது. ஆனால் இவ்வளவு தேசத்தையும் இழந்திருக்கின்றது. இந்தியாவின் இந்த தோல்வி வெளிவார அமைச்சின் தோல்வியும் இந்தியாவின் புலனாய்வுத்துறையின் தோல்வியமாகத்தான் பார்க்க. ஏன் உங்களோட வெளிவாரத்தில் இலங்கையை கையாடுறதுக்கு நீங்கள் யாரை வச்சுக்கீங்கள்? பாலியல் குற்றவாளிகள், ட்ரக்ஸ் கடத்துறவர்கள், சாராய கடை வியாபாரிகள், தண்டை இனத்துக்கே வஞ்சகஞ்சு, இவங்கள நீங்கள் உங்களோட புலனாய்வுத்துறையாயும் உங்களோட வெளிவிவகாரத்தை வடிவமைப்பு வச்சிருந்தால் என்னென்று உருப்படுறது? என்னென்று சொன்னால் சிலர்களை பயன்படுத்தலாம், ஆனால் கேரியோவர் பண்ண முடியாது. நீங்கள் இவர்களை வேற ஒரு மிஷனுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கலாம், அதுக்கு பிறகு டிஸ்போஸ் பண்ணிருக்கோம், பண்ணிட்டு அடுத்ததாக நோக்கி நீங்க நகர்ந்திருக்கோம். நீங்கள் இந்த காலத்தை தவற விட்டு விட்டீர்கள். உங்களை ரிஃபார்ம் பண்ணல, இவங்களோடையே கேரியோவர் பண்ணி வந்திருக்கிறீர்கள். அவங்க அந்த நேரம் உதவி செய்திருக்கலாம். ஏனென்று இயக்கத்தை அழிக்கிறதுக்கு, தண்டை இனத்தை கொல்றதுக்கு, உங்களுக்கு அந்த போரை வெல்றதுக்கு உதவி செய்யலாம். அதுக்கு பிறகு அவங்கள் உதவி பயன்பட போவதில்லை. இப்ப கெரில்லா தாக்குதல் ஒன்று சொல்வார்கள். ஒரு தாக்குதலுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆயுதங்களை தயாரித்தால், இப்ப ஹெலிகாப்டருடைய ஒரு தாக்குதல், ஆனால் அதை கரியோ பண்ண முடியாது. ஏனென்றால் அது பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். அந்த தாக்குதல் முடியாது, அழிச்சு விடுவாங்க. அதை இவ்வளவு காசு கொடுத்து உருவாக்கினாலும் அதை அழிச்சிடுவாங்க. இப்ப ஏவிபியை பொறுத்தவரையில கெரில்லா போருக்குள் இருந்தவர்கள். கெரில்லா போர் என்றால் என்ன? தலைவர்ல இருந்து கடனில ஊழியர் வரையும் மறைஞ்சிருந்து வாழ்றது. அப்ப இரகசியம் பேன்றதுதான் அவங்கள்ட்ட முக்கிய நோக்கம், அல்லது எல்லாரும் அழிஞ்சு போகும். அப்படி இருந்தவர்களுக்கு இப்போ தெரியும் எங்கெங்க தங்களுக்கு பிரச்சனை வரப்போய். அவங்களோட போராளி கட்சி, எனவேதான் தேடி தெரிஞ்சு அழைக்கிறாங்க. இப்ப டக்ளஸ் போன்ற எல்லாரையும் குறி வச்சு தூக்குறாங்களே என்று சொன்னால் அவங்க போராளிகளாக இருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகிறதுன்றது அவர்களுக்கு ஓரளவு ஊகிக்கக்கூடிய இருக்கு. ஆனா இந்தியா அதை இழந்து விட்டது. இப்ப நிறைவாக நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்திருந்தேன். அதில் இந்தியாவுடைய முக்கியமான உறுப்பினர், சீனாவிலிருந்து இன்னொரு உறுப்பினர், அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய அந்த உரையை கேட்கும் பொழுது சீனா இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்ப விரும்புகிறது, அமெரிக்காவை விட்டுவிட்டு சீனாவோடு கைகோக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் அவர்களுடைய உரையாடல் அமைந்திருந்தது, சுருக்கமாக கூறுகிறேன். அதில் ஆனால் இந்தியா அமெரிக்காவுடைய உறவு முக்கியம் என்றதையும் கூட இங்கே கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த அயல் நாடுகளுடைய இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழல் இந்தியாவுக்கு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இப்போது இருக்கிற சூழல் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்காவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல். சீனாவுடன் இந்தியா பொருளாதாரத்தை வலுப்படுத்த முற்பட்டாலும் சீனாவுக்கு கொடுப்பதற்கு இந்தியாவிடம் எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அத்தனையும் சீனாவும் உற்பத்தி செய்கிறது, யுனிக்காக இல்லை. இப்ப நீங்கள் பேஸ்புக்ல அல்லது மைக்ரோசாப்ட்ல தலைவர்களாக இருக்கலாம் அமெரிக்காவில், அது வேற கம்பெனிக்கு தலைவர்களாக இருக்கிறீர்கள், உங்களோட சொந்த ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் அதை ஏற்றுமதி செய்ய முடியாது. நீங்கள் அவன்கிட்ட வேலை செய்கிறீர்கள். ஒரு ஒரு இனோவேஷன், ஒரு பொருளை நீங்கள் சுயமாக டிஸ்கவர் பண்ணி உற்பத்தி செய்வதற்கும் ஒருவரிடம் வேலை செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்ப இந்த நிலையில சீனாவுடன் பொருளாதார ரீதியாக போட்டி போட முடியாது. ஆனால் அமெரிக்காவுடன் இப்போது ஏற்பட்ட முருகல் நிலையும் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றுதான் இந்தியா செய்யலாம், ஆனால் அதற்கு இந்தியா தனக்குரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப அமெரிக்கா சூப்பர் பவராக இருந்த போது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் இணைந்து இயங்கியது. ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை சூப்பர் பவராக காட்டிக்கொள்ளவில்லை. இரண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை தெரியும் தன் நிலைமை என்ன, தான் யாரை சார்ந்திருந்தால் தப்பி பிழைக்கலாம். இப்ப இந்தியா தான் ஒரு சூப்பர் பவர் என்றதை கைவிட்டு இந்த ஆசிய சூப்பர் பவருடன் இணைந்து ஒரு அலையன்ஸாக, அதைத்தான் ரஷ்யா புட்டின் வந்த போதும் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ண வந்திருந்தார். என்னன்னு சொன்னால் இந்த கூட்டணிக்குள் நீங்கள் சேரலாமே தவிர தனியாக சூப்பர் பவராக நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வல்லமையை இழந்து விட்டார்கள். சீனாவை பொறுத்தவரையில் அவங்க சைலண்ட் கில்லர் என்று சொல்றது, அவங்க
பேச மாட்டான், மெல்ல மெல்ல செய்து கொண்டு வருவாங்க. இப்ப பாக்க 3ஆம் நில தலைவர் வருவார் என்று சொல்லி போட்டு அவன் கடலில் ஓடிறவன் இவ நீங்கள் ஓடி வந்து 450 மில்லியனை கொடுத்துட்டு நிக்கிறீங்க என்றால் புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் இருக்கிறார். முன்னர் ஒரு கால இப்ப இலங்கையின் புலனாய்வுத்துறை எவ்வாறு வெற்றி பெற்றது என்று சொன்னால், இப்போது இலங்கையின் புலனாய்வுத்துறையின் இன்புட்டாக அமெரிக்காவும் சீனாவும் இருக்கிறது. இந்தியாண்ட புலனாய்வுத்துறைக்கு அமெரிக்கா வழங்குகிற தகவல்களை நிறுத்திவிட்டது. அதுவும் ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கு. சீனாவுடைய அவர்களுடைய திறமையை செயல் வடிவில் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏனையவர்கள் வாய்ப்பேச்சில் தான் இருக்கின்றதை நீங்கள் கூறுவது போல் எனக்கு தெரிகிறது. சரி, நாங்கள் இத்தோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டுகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.